How benzene can be prepared by Grignard reagent. Okay, நம்மளுக்கு benzene தான் நம்மளுக்கு ப்ராடக்ட்ல வேணும். இதை எதுல இருந்து நம்ம எடுக்கணும்? Grignard reagent. So ஜெனரலா Grignard reagent என்னது? RMgX. So இந்த R consider நீங்க C6H5 ன்னு வச்சுக்கோங்க. Okay, C6H5MgX ன்னு வச்சுக்கோங்க. So பேசிக்கா ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா இந்த MgX இருக்குது. Okay, so இது கூட ஜெனரலாவே இந்த Grignard reagents first can act as a base. Okay, base na என்னது? Proton acceptor. So இந்த C6H5 எப்படி இருக்கும் அப்படின்னா மைனஸ் இருக்கும். MgX வந்து ஓவராலா சார்ஜ் வந்து பிளஸ் இருக்கும். So இது வந்து ஒரு very strong base. So இதை நீங்க யூசுவலி Grignard reagent தண்ணியில போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு CO போய் அட்டாக் பண்ணோம்னா அது தண்ணியில போட்டுரும். ஏன்னா தண்ணியில போட்டீங்கன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா சோ தண்ணியில என்ன இருக்கும்? H2O இருக்கும். சோ இந்த பேஸ் போயிட்டு இந்த H புரோட்டானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா பேஸ் புரோட்டான் அக்செப்டாஸ். சோ அதை அக்செப்ட் பண்ணிக்கும். சோ இப்போ நான் அதை H2O கூட போடுறேன்னு வச்சுக்கோங்க. புரோட்டானை அக்செப்ட் பண்ணி நம்மளுக்கு H கிடைச்சிரும். அப்படிதான் C6H5 வந்து C6H6 மாறிடும். சோ பென்சீன் கிடைச்சிச்சு. ரிமைனிங் OH இருக்கும்ல அது வந்து இந்த Grignard reagent கூட OH இருக்கும். ஓகேவா? சோ பேசிக்கா நம்மளுக்கு வந்து பென்சீன் தேவைப்பட்டது, அதனால வாட்டர் கூட போட்டோம். இப்போ கன்சிடர் நீங்க ஒரு CO கூட கீட்டோன் கூட நீங்க இந்த இதை ரியாக்ட் பண்ணும் இந்த C6H5 சோ இது ஒரு நியூக்ளியோபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் மாதிரி ஆக்ட் பண்ணோம்னா நீங்க வந்து யூசுவலி இது வந்து நான் போலார் புரோட்டிக் அந்த மாதிரி போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம். லைக் டயத்தில் ஈத்தர் அந்த மாதிரி நீங்க H2O ஆல்கஹாலோ யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் என்னதான் நடக்கும்? புரோட்டோனேஷன் வந்து நடந்துரும். ஓகேவா? தேங்க்யூ.